கடையில் என்னை வாட்டுக்கு தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க. போர் அடிக்குன்னு சொல்லிட்டு நானும் கடையை அடைச்சி போட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். கொஞ்ச நேரத்தில் ரிட்டன் ரெடி ஆகிட்டு கடைக்கு வந்தேன். நான் இப்போ என்னத்துக்கு கடைக்கு வந்தேன்னாங்க, ஒரு ஸ்பெஷலான பர்சன் வராங்க, அவங்கள பார்க்க தான் வந்தேன்னு. நான் என்னமோ கம்ப்யூட்டர் கிளாஸ் போனது 1 வீக்கு தான் போனேன். ஆனால் அந்த அக்கா என் கூட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்களா. அந்த அக்கா ப்ளவுஸ் தைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. சரி வாரம் பாப்பா கொஞ்சம் கடைக்கு வானாங்க. சரி நானும் கடைக்கு வந்துட்டேன். அந்த அக்கா என் கூட க்ளோஸ் ஆனாங்கன்னு பார்த்தா இங்கே வந்துட்டு எங்கள் அம்மா கூட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. 2 பேரும் க்ளோஸ் ஆகிட்டு என்ன தனியாக விட்டாங்க. சரி சும்மா ஃப்ரெண்ட்ஸாக பேசுகிறாங்க பார்த்து எங்கள் அம்மா ஆவலாதி கொண்டு சொல்ல ஆரம்பிச்சிச்சு. சரியாக போச்சு, 2 பேரும் சேர்ந்துட்டு நம்மளை பாடாப்படுத்தாமல் இருந்தால் சரின்னு சொல்லிட்டு, சரி பேசி முடிச்சிட்டிங்களா கிளம்புமான்னு சொல்லி அந்த அக்காவை பாய் சொல்லி சரி வாங்க கிளம்புன்னு இழுத்துட்டு போனேன். இருந்தாலும் பிரிய மனம் இல்லாமல் 2 பேரும் பாச போராட்டம் தாங்க முடியல. சரி வாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட மட்டும் பேசினா பார்த்தா அது வீட்டுக்கு வந்து எங்கள் பாட்டிகிட்டையும் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்டையும் கூப்பிட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் வீட்டில் இருந்தாங்க. இருந்துட்டு பஸ் வரவும் டைமிங் ஆயிடுச்சு வா பஸ் ஏறணும்னு சொல்லி இழுத்துட்டு வந்துட்டாங்க. சரி நானும் அந்த அக்காவை சேஃபாக பஸ் ஏற்றி விட்டுட்டு நானும் வீட்டுக்கு போயிட்டேன். நாளைக்கு இன்னொரு விலாகில் பார்க்கலாம். பை.